தோசை, எறா தொக்கு, ஆஃப் பாயில் எல்லாமே தனித்தனியா சாப்பிட்டுருப்போம். ஆனா இதெல்லாம் ஒரு காம்போவா சாப்பிட்டுருக்கீங்களா? பிரெயின், கிட்னி, லிவர், ரத்த பொரியல், போட்டி இந்த மாதிரி மொத்த மட்டனோட ஸ்பேர் பார்ட்ஸையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. மட்டன் மட்டும் கிடையாது, சிக்கன், சீ ஃபுட்டு, ஸ்குவிட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாமே தரமா டேஸ்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வாங்க போலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது UK Explore Bites with me கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 75 வருஷம் பழமையான ஒரு சூப்பரான மிலிட்டரி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸ்ரீ கணபதி மிலிட்டரி ஹோட்டல். ஸோ இங்க 1-2 ஐட்டம் இல்ல, ஏகப்பட்ட ஐட்டம்ஸா அள்ளி குவிச்சிருக்காங்க. அதுலயும் ஃபேமஸான ஆஃப் பாயில் வித் ப்ரான் தோசை சாப்பிட்றதுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க வேற லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லா டிஷ்ஷுமே தரமாகவும் டேஸ்டாகவும் யம்மியாகவும் இருக்கு. காடையில் ஆரம்பிச்சு காடை, போட்டி, சிக்கன், மட்டன் சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ஸோ வாங்க எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புரஷவாக்கம், டவுட்டன், வேப்பேரி இந்த சைட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் இந்த ஷாப்பை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க. வேப்பேரியில அந்த கிளாக் பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அதுல இறங்கி ஸ்ட்ரெயிட்டா வந்து இங்க ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரைட் சைட் கடை இருக்கும். 2 வீலர் பார்க் பண்ணலாம், பட் 4 வீலர் கொஞ்சம் டவுட். இந்த மிலிட்டரி ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவ்வளோ பெரிய மெனு டெய்லி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுலயும் நீங்க காலையில மட்டும் வந்தீங்கன்னா போதும் சொல்ற அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். இவ்ளோ அதிகமான வெரைட்டிஸ், அதுவும் அஃபோர்டபிள் ரேஞ்சஸ்ல நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ட்ரை கொடுங்க. பிரியாணி மீல்ஸ் மேஜரா இருந்தாலும் நிறைய சைட் டிஷஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை, ஸ்குவிட், ஏகப்பட்ட தவா ஃப்ரைஸ் எல்லாமே நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஆம்பியன்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. பட் டேஸ்ட் அண்ட் வெரைட்டிஸ் அவ்வளோ அற்புதமா, அவ்வளோ அதிகமா இருந்துச்சு. நம்ம வீட்டில் பரிமாறுற மாதிரி நல்லா கேட்டு பரிமாறினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயா, உங்க கடை எத்தனை வருஷமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? 74 வருஷம் முடியுதுமா. 75 இயர்ஸ் ஸ்டார்டிங் ஜனவரி போதான். ஓகே. இங்க நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல்யா? உங்க கடையில எல்லாமே ஸ்பெஷல் தான்மா. பெப்பர் பாயா இருக்கு, பாயா ஃப்ரை இருக்கு, சிக்கன் ஃப்ரை இது, நாட்டுக்கோழி ஃப்ரை இது, போட்டி இருக்கு, கோஞ்சல் இருக்கு, தலைக்கறி இருக்கு, எறா மசாலா இருக்கு, எறா ஃப்ரை இருக்கு, கடம்பா இருக்குது, கிட்னி ஃப்ரை இருக்கு, மூளை ஃப்ரை இருக்கு. எல்லா ஐட்டமும் வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதுலயும் அந்த ஆஃப் பாயில்ல வந்து ஒரு தோசை பண்றீங்களா? அது ஆஃப் பாயில் தோசை கண்டுபிடிச்சி என் பையன் சந்திரசேகர். ஓகே. சீரியஸா அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நாங்க அதுக்காக தான் வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மார்னிங் வந்தீங்கன்னா நிறைய டிஷ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. கண்டிப்பா முன்னாடி வந்துட்டா போச்சு. மார்னிங் ஒரு நாள் வாங்க, காத்தால வாங்க, நிறைய டிஷ் எல்லாம் கொடுத்து விடுறேன், சாப்பிடுவோம். ஓகே. நன்றி. என்னதான் அதிரடியா காரசாரமான ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இருந்தாலும் செம்ம ஸ்வீட்டா பேசினாங்க. அந்த விருந்தோம்பலுக்காகவே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு இடத்துல சாப்பிட போகும்போது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்றோமோ அவ்வளோ நல்லா சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. இங்க அந்த சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரெயின், கிட்னி, தவா ஃப்ரைன்னு சொல்லிட்டு நிறைய தவா ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கேட்கும் போது நல்லா சுட பெப்பர் போட்டு செம்மையா கொடுத்துட்டு இருந்தாங்க. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think நிறைய ப்ரான் எல்லாம் போட்டு இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா 2 ஆஃப் பாயிலும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு தோசை நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதான் நம்ம ட்ரை பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி சாப்பிடணும்னா, அப்படியே கொஞ்சம் தோசையை பிரிச்சுட்டு ப்ரானை அப்படியே மிக்ஸ் பண்ணி சீரியஸா செம்மையா இருக்கு. அந்த ப்ரானோட தொக்கு இருக்கு, அது செம்மையா தொக்கா இருக்கு. நல்லா பெரிய ப்ரான்.
இங்கே ஃபேமஸே வந்து இந்த ஆஃப் பாயில் வித் ப்ரான் தோசை வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அது அந்த ஆஃப் பாயிலை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் நிறைய பெப்பர் போட்டிருக்காங்க. பெப்பர் மலை சாரல் மாதிரி அள்ளி போட்டிருக்காங்க. சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. அந்த எறாவோட ஃப்ளேவர் அப்படியே ஊறி முட்டையோட ஃப்ளேவரும் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது மஸ்ட் ட்ரை. ஒரு வித்தியாசமான யூனிக்கான டிஷ் என்னன்னா வெள்ளாட்டு பிரெயின் ஃப்ரை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரெயின் ஃப்ரை சாப்பிட போகிறேன். சூப்பரா இருக்கு. ஆஃப் பாயில் மாதிரி தான் இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. இந்த மசாலாவோட ஃப்ளேவரா இருக்கு. அது மேல செம்மையா மசாலா கோட் ஆயிருக்கு. இதை பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் லேயரும் செம்மையா மசாலா கோட் ஆயிருக்கு. அண்ட் ரொம்ப ஆயில் அதிகமாலாம் இல்லை. சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. தவா ஃப்ரை சூப்பராக இருக்கு. நீங்கள் இது இருக்க பிரெயினே சாப்பிட்றதுனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. அந்த மசாலா நல்லா இருக்கு. அடுத்து நமக்கு பிடிச்ச பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சிக்கன் நல்லா கேக் மாதிரி வெந்திருக்கு. நீங்க கொடுக்குற அந்த சேர்வாவோட சாப்பிடலாம். அண்ட் முட்டை ஏலக்காவெல்லாம் தள்ளி வச்சுட்டு இதெல்லாம் வாய்க்கு தெரியாம போயிடுச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால அதான் ஓரம் கட்டிடுங்க. இப்போ பிரியாணி நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. மட்டன் பிரெயின் ஃப்ரையோட பிரியாணி இன்னும் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் முட்டை. உங்களுக்கு ஆஃப் பாயில் பிடிக்கிற பட்சத்துல இந்த தோசை ரொம்பவே ஹெவன்லியா ஃபீல் ஆகும். அதுலயும் எறா தொக்குல எறாவை அள்ளி போட்டிருக்காங்க. எறா தொக்குமே செம ஸ்பைசியா சூப்பரா இருந்துச்சு. இந்த பெரிய தோசையை முடிக்கிற ஒவ்வொரு பைட்லயும் ஒவ்வொரு எறா பீஸ் நம்மளுக்கு வர்ற அளவுக்கு ரொம்பவே சஃபிஷியண்டா ஆட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஷாப்னு சொல்லலாம். 74 இயர்ஸாவே இயங்கிட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் டேஸ்ட் எல்லாமே யூனிக்கா இருக்கு. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வயிறு ஃபுல்லா நல்லா ஹெவியா சாப்பிட்டு பார்சலும் வாங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய். நம்ம சென்னையில யூனிக்கா இருக்க ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கறேன். நம்ம சேனல்ல இருக்க ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.